ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் மே 2025 த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் மெத்தனால் பிளான்ட் பிகேன் ஆப்ரேஷன் இன். எங்க வந்து உலகத்தோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் மெத்தனால் பிளான்ட் பிகின் ஆச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி டென்மார்க் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா காசோ, which is a commercial scale methanol plant. எப்படி இது வந்து உருவாக்குறாங்கன்னா, கிரீன் ஹைட்ரஜனையும் பயோஜெனிக் கார்பன் டை ஆக்சைடையும் மிக்ஸ் பண்ணி தான் இது உருவாக்குறாங்க. ஸோ இது கொண்டு வரது மூலயமா ஃபியூல்ஸ் யூஸ் பண்றது மூலயமா கன்வென்ஷனல் ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹை எமிஷனுமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who has been elected as the new president of the Asian Infrastructure Investment Bank AIIB in June 2025? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜோ ஜியாஜி. ஸோ ஃபார்மர் சைனீஸ் வைஸ் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆன ஜோ ஜியாயி தான் வந்து ஏஐஐபியோட நெக்ஸ்ட் பிரசிடென்டா 10th ஆனுவல் மீட்டிங் பீஜிங்ல ஜூன் 2025 நடக்கும்போது எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் டு லீட் த பேங்க். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் பீரியட் ஆஃப் 5 years ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜான் 16, 2026 இருந்து ஹூ இஸ் சக்சீடிங் த ஃபவுண்டிங் பிரசிடென்ட் ஜின் லிக்யூன். அவர் வந்து செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்மை முடிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ ஏஐஐபியோட பிரசிடென்ட் யாரு இப்ப? ஜோ ஜியாயி. ஓகேங்களா? And she is the first female president to lead the bank. Third question பார்க்கலாம். The venue of the 7th Helicopter and Small Aircraft Summit 2025 was. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூனே மகாராஷ்டிரா தான். ஸோ பூனே மகாராஷ்டிரால தான் வந்து இந்த 7th ஹெலிகாப்டர் அண்ட் ஸ்மால் ஏர்கிராஃப்ட் சம்மிட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா பவன் ஹான்ஸ் எஃப்ஐசிசிஐயோட சேர்ந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் எதுக்குன்னா ரீஜினல் கனெக்டிவிட்டி அக்ராஸ் ரிமோட் அண்ட் ஹில்லி ஏரியாஸை பூஸ்ட் பண்றதுக்காக தான். ஸோ இது வந்து அதோட ஆப்ரேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை அண்டர் யுடான் 5.1 யுடான் 5.5 கீழையும் இதை பூஸ்டப் பண்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன் May 27, 2025 இந்தியா டிஸ்க்ளோஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஹான்சா ஹான்சா இட் இஸ் ஏ. ஸோ ஹான்சா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-seater எலக்ட்ரிக் ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் தான் இந்த ஹான்சா. இது May 27, 2025 இந்தியா டிஸ்க்ளோஸ் பண்ணது. அண்ட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஆல் எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் பிளாட்ஃபார்மை அசஸ் பண்றதுக்காக டெவலப் பண்ணப்பட்டது. அண்ட் இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் வித் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபரட்டரி இன் பெங்களூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெட்டரன் ஸ்கிரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அண்ட் poet Javed Akhtar was honored with the Dostoevsky Star Award by the Dash House on June 6, 2025 in Mumbai. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரஷ்யா தான் கரெக்ட். ஸோ ரஷ்யன் ஹவுஸோட உயரிய விருதான டாஸ்டோஸ்கை ஸ்டார் அவார்ட் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவேத் அக்தார் ஆன் June 6, 2025. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டிஸ்க்கு லைக் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் லிட்ரேச்சர், போயட், ரீஜனல் கல்ச்சரல் இன்டகிரேஷனுக்கு பண்ற அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு தர இந்த அவார்டை இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் த அவார்ட் யாருன்னா ஜாவேத் அக்தர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். On May 22, 2025, which union ministry announced that 21 winning ideas under the Ideas for Life Initiative? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான். ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த ஐடியாஸ் ஃபார் லைஃபை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் சொல்யூஷன் ஐடியாஸ் மூலயமா என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மிஷனான லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்டை
சப்போர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The venue of Indian Conservation Conference ICON 2025 was. So ICON 2025 வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்ததுன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா WII டெஹ்ராடன்ல நடந்துச்சு. ஸோ இந்தியன் கன்சர்வேஷன் கான்ஃபரன்ஸ் ICON 2025 வந்து பாத்தீங்கன்னா a flagship event for biodiversity and wildlife ecology. ஸோ எங்க நடந்துச்சு? வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கேம்பஸ் டெஹ்ராடன்ல நடந்துச்சு. இது வந்து இன் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் வைல்ட் லைஃப் இஷ்யூஸ் அக்ராஸ் 17 மேஜர் எக்காலஜிக்கல் தீமை அட்ரஸ் பண்றதுக்காக நடத்தப்பட்டது. Moving on to the next question. The Prime Minister of India recently visited 3 countries in December 2025. Match the country visited by the Prime Minister along with the outcome. ஓகேங்களா? ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 3 countries டிசம்பர் 2025ல விசிட் பண்ணிருக்காங்க. எந்த ரீசனுக்காக விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ ஜோர்டனை எதுக்கு விசிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரிக் கல்ச்சரல் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ மார்வல்ஸ் ஆஃப் பெட்ரா இன் ஜோர்டனையும் எல்லோரா கேவ்ஸ் இன் மகாராஷ்டிராவையும் லிங்க் பண்றதுக்காக பிகாஸ் டு பூஸ்ட் த டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனுக்காக ஜார்டனை விசிட் பண்றாங்க. அடுத்தது ஓமன் எதுக்கு விசிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் அப்டேட்ஸ். ஸோ பைலேட்டரல் ரிலேஷன் அது மட்டும் இல்லாம MOU சைன் பண்றாங்க. எதுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் மேரிடைம் ஹெரிட்டேஜ் அண்ட் மியூசியம். ஓகேங்களா? இந்தியன் ஓஷன் ட்ரேட் லிங்க்ஸ்க்காக இந்த MOU சைன் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா எதுக்கு விசிட் பண்றாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் த எக்கனாமிக் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த ஹார்ன்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, இந்தியா அண்ட் எத்தியோப்பியா. ஸோ இதுக்குதான் இந்த கண்ட்ரியை விசிட் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். What is the name of Goa's newly announced third district? கோவாவோட புதுசா அனௌன்ஸ் பண்ண தேர்ட் டிஸ்ட்ரிக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா குஷாவதி. ஸோ இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா சவுத் கோவா டிஸ்ட்ரிக்ட் குஷாவதியில வந்து 4 தாலுக்ஸ் வருது. QPM, சங்குயம், தர்பான்டாரா, கனகோனா. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா QPM. இது குஷாவதி வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரிவர் குஷாவதி அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதை ஹானர் பண்ற விதமா தான் குஷாவதின்ற டிஸ்ட்ரிக்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஏன் இது வந்து இப்படி டீசென்ட்ரலைஸ் பண்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் இது பண்றதுக்காக இதை டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. Moving on to the next question. Indian Coast Guard ship Samudra Pratap was commissioned in which state? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவா தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா Jan 5, 2026ல கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் கமிஷன் பண்ணுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டிசைன்ட் அண்ட் பில்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் கன்ஸ்ட்ரக்டட் வித் 60% டொமஸ்டிக் காம்போனன்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இட்ஸ் 114.5 meter hybrid ship equipped with advanced oil recovery equipment to safeguard marine ecosystem. Next question பார்க்கலாம். The close quarter battle carbine is designed by which organization? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த க்ளோஸ் குவார்டர் பேட்டில டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4,666 crore கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க டு ஸ்ட்ரென்தன் த இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேவி. இந்த டீல்ல வந்து க்ளோஸ் குவார்டர் பேட்டல் கார்பைனும் இன்க்ளூட் ஆகுது ஃபார் போத் ஃபோர்சஸ் அண்ட் ஹெவி வெயிட் டார்படோஸ் ஃபார் இந்தியன் நேவி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் குவார்டர் பேட்டல் கார்பைன் இஸ் a 56 into 45 millimeter compact firearm made under indigenous design development and manufacturing. Moving on to the next question. Global Family Day, also called as World Peace Day, is observed every year on which day அப்படின்ட்டு கேக்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ January 1. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா it promotes the peace and unity worldwide and emphasizes that all people are interconnected regardless of nationality, border or ethnicity. இந்த கான்செப்ட் வந்து 1997ல UN General Assembly வந்து இன்டர்நேஷனல் டிகேட் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்டு டிக்ளேர் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து பிகின் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா 1999ல சக்சஸ்ஃபுல் செலிப்ரேட் பண்ணாலும் அபிஷியலா UN எப்போ இதை ரெகனைஸ் பண்றாங்கன்னா 2001ல ரெகனைஸ் பண்றாங்க.
ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.